சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி விதவிதமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணும். அந்த வகையில் இன்றைக்கி வீட்டிலே முட்டை பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு மைதா மாவு கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கைவிடாமல் மாவு 5 நிமிஷம் பிசைஞ்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயின்னு வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயில் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து தண்ணி விட்டு வெங்காயம் வேகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கணும். இப்போ 2 முட்டையை வேக வச்சு தோடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை 2 ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம மாவு அரை மணி நேரம் ஊறி ரெடியாக இருக்குது. மாவை 4 உருண்டையாக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எவ்வளோ தின்னாக விரிக்கணுமோ அந்தளவுக்கு விரித்து விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யாவது பட்டராது மேலே தடவிட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்குவாஷ் ஷேப்புக்கு மடித்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு தூவி இந்த ஸ்குவாஷ் ஷேப்பை லைட்டாக விரித்து விட்டுட்டு நம்ம செஞ்சுருக்க வெங்காய ஸ்டஃபிங்கும் முட்டையும் உள்ளே வச்சு 4 பக்கமும் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம செஞ்சுருக்க பப்ஸை 4 பக்கமும் பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான முட்டை பப்ஸ்